ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 30/7/2024. இந்த வீடியோவை நைட் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8:30க்கு இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இந்த வீடியோவில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நேற்று ரிலீஸ் பண்ண ஷெட்யூலில், கவுன்சிலிங் ஷெட்யூலில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்ன சேஞ்ச் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறவங்க மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல, வீடியோ மட்டும் நான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்டையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கான டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நேற்று ரிலீஸ் பண்ண இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 14th ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. 14th ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. 14th ஆகஸ்ட் டு 21st ஆகஸ்ட் அப்படின்ற 8 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. இதில் இப்போது என்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா 14th ஆகஸ்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து 20 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு நாள் குறைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? எதுக்காக இந்த ஒரு நாள் குறைச்சிருக்கிறாங்கன்னா, இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு 16th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போது சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்போ 16 ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து 20 ஆகஸ்ட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் போட்டோம்னா முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷனோ பேமெண்ட்டோ செய்ய முடியாது. அப்போ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை இப்போ எம்சிசி கண்டுபிடிச்சி ஒரு நாள் குறைச்சிருக்கிறாங்க. அப்போ 14th ஆகஸ்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அப் டு 12 noon வரைக்கும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதே 20ஆம் தேதிக்குள்ளே, 16ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பித்து 20ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கையும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம நேற்று ஷெட்யூலை வச்சு இப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ரிவைஸ்டு ஷெட்யூலையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த பிடிஎஃப் தான் எம்சிசி வெப்சைட்டில், அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற ரிவைஸ்டு ஷெட்யூல். இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறது 14th ஆகஸ்ட் அண்ட் 15th ஆகஸ்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 14th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் குறைச்சி இங்கே 7 நாளாக பண்ணியிருக்காங்க. இதுதான் ரிவைஸ்டு டேட்டு. அப்போ இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பிடிஎஃப் ஏதாவது இருந்தால் அதை டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு நாள் லேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு 21ஆம் தேதி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ பேமெண்ட்டுக்கோ போய் கம்ப்யூட்டரில் உட்காந்தோம் அப்படின்னா அந்த டேட் க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 14th ஆகஸ்ட்லேருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும். மற்றபடி இதில் எதுவும் மாற்றம் இல்லை. அந்த ஒரு தேதி மட்டும் மாற்றிருக்காங்க. அடுத்தது 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அது யாருக்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி டேட்டில் ரிலீஸ் பண்ணினது 30/7/2024 வந்த நோட்டிஃபிகேஷன். சப்ஜெக்ட் நீட் யூஜி 2024 கவுன்சிலிங். கைண்ட் அட்டென்ஷன் டு த நீட் யூஜி கேண்டிடேட்ஸ் சிடபிள்யூ அண்ட் பிடபிள்யூடி. அப்போ சிடபிள்யூ அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன் விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய விடோ கேட்டரில் வரக்கூடிய அவங்க குழந்தைகளுக்கும், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும், பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டு பி ரெடி ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். அப்போ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் தயாராக வச்சுருக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அனெக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில், அதாவது டேட் பின்னாடி அறிவிப்பாங்க. அந்த தேதியில் இந்த சென்டரில்
மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட் போகணும். இப்போ நியர்பையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சென்னை ஆல் டிசபிலிட்டி ஆஸ் மென்ஷன்ட் இன் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். இப்போது இந்த குறிப்பிட்டிருக்க இந்த சிட்டி ஸ்டேட்டில் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேட்டகரி ரிசர்வேஷனுக்கு பிடபிள்யூடி ரிசர்வேஷனுக்கு இங்கே வாங்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 1800102767 இந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 16 சென்டர் மொத்தமாக இந்தியாவில் வந்து 16 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சென்டரில் வேணாலும் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you and have a nice day.